Hello friends, welcome to Zifto. Many of you are asking same type of question in WhatsApp group, so I am going to discuss this now. Okay, so this is very important model. Okay, so just to go through it, but it is very simple only. So question பாருங்க, நீ வந்து பாத்தீங்கன்னா you have one such kind of electric circuit and வந்து இதுல வந்து current pass ஆகறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். You need to find the I value. Okay, so if you find the I value, the question is completed. Okay, so இதான் வந்து question. Okay, so if you want to know the I value, you know very well that from Ohm's law. Okay, Ohm's law என்ன சொல்லுது? V is equal to I into R. Okay இல்லையா? So இதுல நமக்கு என்ன தெரியுதுப்பா? If you want I, R அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. V by R equal to I. So நம்மளுக்கு total வோல்டேஜும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சாதான் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் யூ த டோட்டல் வோல்டேஜ் பட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் கிவன். ஓகே, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? வில் பி ஃபைண்டிங் த கரண்ட். அவ்வளோதான், திஸ் இஸ் த கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு இது சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் பாருங்கள், இதை மறந்துடுங்க, நடுவில் இருக்கிறத மறந்துடுங்க. இப்போ ஜஸ்ட் ஹைட் திஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். ஓகே, இதை மறந்துடுங்க. மிச்சம் மூணுத்தையும் பாருங்களேன், இந்த 2 ohm 2 ohm 2 ohm இந்த மூணு ரெசிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன் இல்லையா? தீஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரீஸ் கனெக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ. ஸோ ஜஸ்ட் find the total resistance of this one and this one. Okay, let us suppose this is R1, R2 and R3. Okay, so you can see R1, R2 and R3. Okay, they are in series connection. Okay, are in series connection. So you know very well how to find the total resistance in series connection. That will be equal to just you have to add series connection kulla summa add பண்ணிக்கிட்டா போதும். So the total resistance will be equal to 2 plus 2 plus 2. Okay, that will be 6 ohms இல்லையா? So now you can see இப்போ இது மூணு ரெசிஸ்டர்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ohm. ஓகே, now assume that இந்த மூணு ரெசிஸ்டரையும் சேர்த்து நம்ம ஒரே ரெசிஸ்டராக ஆக்கிட்டு தான் நினச்சிக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம மறந்துருந்தோம்ல அந்த ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இந்த மூணும் சேர்ந்து ஒரு ரெசிஸ்டர் ஃபார்ம் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ohm. இப்போ இது வந்து 2 ohm இல்லையா? ஸோ நவ் யூ கேன் ஈஸிலி சி. ஓகே, இப்போ இது எதை மாதிரி ரிசம்பிள் பண்ணுது? பேரலல். ஓகே, இட் ரிசம்பிள்ஸ் த பேரலல் கண்டிஷன். ஓகே, ஸோ பேரலல் கண்டிஷன் இப்போ கண்டுபிடிப்பீங்களா? ஸோ இது வந்து R4ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது R4. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சோம்ல R1 + R2 + R3, R' கூட வச்சுக்கலாம். ஓகே, நவ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், வாட் வில் பி த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்? த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது பேரலல் கண்டிஷன் இருக்குது, R4 and R'. ஓகே, தட் இஸ் இன் பேரலல் கனெக்ஷன். ஓகே, இட் இஸ் இன் parallel connection. So to find the equivalent resistance you have to use different formula, that is 1 by R equivalent வந்து பார்த்தீங்கன்னா 1 by R1 plus 1 by R2 இந்த மாதிரி ஃபார்முலா தானே? So this is the formula. Okay, up to how many resistors you have in parallel அத்தனை ரெசிஸ்டருக்கும் அப்படியே நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, நவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. அந்த 2 ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸையும் ஜஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, 1 by R equivalent will be equal to 1 by R4 plus 1 by R' இல்லையா? ஸோ அப்போ 1 by R4 வந்து என்னது? 1 by 2 plus 1 by 6. Now 1 by 2 plus 1 by 6. Okay, now just taking the LCM. So 1 into 3 3 plus 1 divided by 6 இல்லையா? So this is the final results which we are getting, that is 4 by 6 இல்லையா? So now this is what? This is your R ஈக்குவலண்டா? இல்லை, இது வந்து R ஈக்குவலண்ட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இது வந்து 1 by R ஈக்குவலண்ட் தான். ஓகேவா? ஸோ நம்மளோட R ஈக்குவலண்ட் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். If you want to know the R equivalent, so this implies, what does this implies to you? This implies that R equivalent will be equal to 6 by 4 ohm. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா this is the
total resistance of this entire circuit. Okay, we are able to find the total resistance of the entire circuit. Now you know the total resistance and you also know the total voltage. Now it is very simple to find the total current. Okay, so since you know the total voltage, that is 3 ohm from the diagram, it is very clear that from the diagram it is 3 volt illaya. So and you have just now find out that the total resistance, the equivalent resistance is 6/4 ohm. So current will be equal to I is equal to V by R. So what is V? See, V by R, V is 3 divided by 6/4. Now you can see that I is equal to 3/1 into 4/6. இப்படி தான் நம்ம பண்ணுவீங்க. Instead of dividing, multiply by the reciprocal. Okay, இந்த மாதிரி எப்போ வந்து fractionல வந்து okay, if you find as one more fraction, okay, so what you have to do? You have to do this procedure இல்லையா? So while dividing, if you get a fraction, so denominator என்ன பண்ணிப்பீங்க? Denominator வந்து you can multiply with the reciprocal, right? So now 1 3 is 3, 2 3s are 6. It's okay. So 4/2, that is equal to 4/2 will be equal to how much power? That is 2 ampere. Okay, do not forget to mention the unit. That's all. Okay, so this is how we proceeded with this question. So first இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பாருங்க. I கண்டுபிடிக்க சொல்றாங்க, V கொடுத்திருக்காங்க. So you know very well from Ohm's law. Okay, I is equal to V by R. So நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன மாதிரி சர்க்யூட்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது பேரல் மாதிரி இல்லை, சீரிஸ் மாதிரி இல்லை, ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரிஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ohm 2 ohm 2 ohm இது வந்து 3 பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன். அதனால் வாட் we are going to do? We are just going to find the total resistance for these 3, R1 R2 R3. இது 3 வந்து பார்த்திங்கன்னா சீரிஸில் இருக்குது. அதனால் சீரிஸில் இருக்குள்ள ஜஸ்ட் ஆட் பண்ணிப்பீங்க, அதான ஃபார்முலா. ஸோ R equivalent in case of series resistance will be equal to R1 plus R2 plus R3. Okay, this is the ஃபார்முலாஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன். ஓகே, அதனால் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கல்ல, இதுலேருந்து வந்து ஒரு ரெசிஸ்டராக அசியூம் பண்ணிக்க சொன்னேன். அந்த ரெசிஸ்டரும் இந்த R4ம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நவ் இன் பேரல் கனெக்ஷன். பேரல் கனெக்ஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் ரெண்டு பேரலாக இருக்குது. ஸோ சி 1/2 plus 1/6 போட்டேன். ஸோ யூ ஹாவ் டு டேக் LCM. ஓகே, ஸோ தட் த டினாமினேட்டர் பிகம் சேம். ஓகே, ஸோ LCM எடுத்தால் 2க்கும் 6க்கும் 6 தான் LCM. ஸோ 3 plus 1/6 that is 4/6. ஓகே, இது வந்து 1/R ஈக்குவலன்ட் தான். R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 4/6 6/4 மாற்றிக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். நவ் ஜஸ்ட் கம்மன் சப்ஸ்டிட்யூட் இந்த ஃபார்முலா. ஓகே, டிவிஷனில் எப்போ ஃப்ராக்ஷன் இருந்தாலும் வாட் யூ ஹேவ் டு டூ? ஸோ யூ கேன் மல்டிப்ளை வித் த ரெசிப்ரோக்கல். ஓகே, நியூமரேட்டர் அப்படியே போட்டுட்டு வாட் யூ கேன் டூ? யூ கேன் மல்டிப்ளை வித் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டினாமினேட்டர். ஸோ ஆஃப்டர் கேன்சலிங் வாட் யூ கெட்? யூ ஆர் கெட்டிங் 2 ampere. ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? if you have any doubt you can ask me. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் திங்க். ஓகே, எந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். ஸோ யூ கேன் ஈஸிலி சால்வ் த கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதனால் கீப் ப்ராக்டிஸிங். இஃப் யூ ஹவ் எனி டவுட் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ. ஓகே, I have given the WhatsApp group and the Telegram channel link. We are giving colorful notes for all the chapters, for all the 7 chapters in சயின்ஸ். வி ஆர் ப்ரொவைடிங் த கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக சென்டம் போட முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணாலே போதும். யூ வில் பி டெஃபினெட்லி ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ். ஓகே, ஸோ கீப் ரிவைசிங் த கான்செப்ட். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ இன் கமெண்ட் செக்ஷன் and also in the WhatsApp group. Okay, so for personal tuition you can contact me through the WhatsApp group as well as through the email ID which I have given in the description box. Right? All the very best for your exam, friends. Okay, keep spreading the message about our channel. Like, share and subscribe. Bye bye.